சென்னை கீழ்ப்பாக்கத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், மாநாட்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிகழ்ச்சி நிரல் என்ன? திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கொடியேற்றி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, ரகுபதி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்களும், அதே போன்று சட்டத்துறை செயலாளர் திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் NR உலங்கோ, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தற்போது மாநாட்டுக்குள் திரண்டிருக்கிறார்கள். கொடியை ஏற்றி வைத்ததற்கு பின்பாக மாநாட்டு மேடையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் மாநாட்டினுடைய முதல் அமர்வு என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த கொடியை பொறுத்தவரை 50 அடி உயரத்தில் இந்த கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சியாளர் அம்பேத்கர், பேராசிரியர் அன்பழகன் ஆகியோருடைய திருவுருவப்பட திறப்பு விழாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாநாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்ததற்கான கலந்துரையாடல் என்பது இந்த மாநாட்டில் முதல் அமர்வாக நடைபெற இருக்கின்றன. மாநாட்டை பொறுத்தவரை திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர்களாக நினைவு கொள்ளக்கூடிய வகையில் திமுகவினுடைய முன்னாள் பொருளாளராக இருந்த சாதிக் பாஷா, PTR பழனிவேல்ராஜன், AL சுப்பிரமணியன், சின்னா ஆகியோருடைய பெயரில் தோரண வாயில்களும் இந்த நுழைவாயில் பகுதியில், மாநாட்டினுடைய நுழைவாயில் பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாநாட்டு இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த திடலை பொறுத்தவரை நுழைவாயில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர்கள் கலைஞர் ஆகியோர் ஒன்றாக இருப்பது போன்ற திமுக சட்டத்துறை 3வது மாநில மாநாடு என்ற இதில் 2025 பேரறிஞர் அண்ணா திடல், இடமான பேராசிரியர் நுழைவாயில் ஆகியவும் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாநாடை பொறுத்தவரை 3வது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதற்கு பின்பாக இன்று வரை அடித்தட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை உள்ளவருடைய கல்வித்தரம், வாழ்க்கை உயர்வதற்கான பல்வேறு விதமான பங்களிப்பு போராட்டங்களை முன்னிறுத்திருக்கிறது. இதில் முக்கியமான பங்களிப்பையும் சட்டத்துறையும் செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி மாநாட்டினுடைய துவக்க அறையை நிகழ்த்த இருக்கிறார். அதன் பின்பாக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற தலைப்பில் ஆங்கில கலந்துரையாடல் நிகழ்வு என்பது மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினரும் கபில் சிபல் அவர்களுடைய தலைமையில் தேர்தல் ஆணையர் SY குரோஷி, மூத்த பத்திரிகையாளர் ஆகியோர் பங்கேற்கக்கூடிய நகர்வு நடைபெறுகிறது. 2வது அமர்வாக திராவிடல் என்ற புதுமையான தலைப்பில் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணுக்கு ஆற்றிய அரும்பணிகள் குறித்த கருத்தரங்கும் நடைபெற இருக்கிறது. இக்கருத்தரங்கை பொறுத்தவரை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா, நாடாளுமன்ற உறுப்பினர், திட்டக்குழு துணைத் தலைவர் முனைவர் ஜெயரஞ்சன், வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் கருணானந்தன், திமுக திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதுவதனி, அதே போன்று பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற இருக்கிறார்கள். 3வது அமராகத்தான் இந்திய மக்களாகிய நாம் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்துரை என்பதும் நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக அரசியல் அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான MK ஸ்டாலின் நிறைவுரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்தவரை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் DR பால்வு, முதன்மைச் செயலாளர், அதே போன்ற அமைச்சர்கள் KN நேரு உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். திமுக வரலாற்றினுடைய முத்தாப்பா இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுவை ஆகியவற்றிலிருந்து 10,000 வழக்கறிஞர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாநாட்டை பொறுத்தவரை ஜனநாயக நாடான மதசார்பற்ற இந்தியாவை கேலிக்குத்தாக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசால் சர்வாதிகாரத்துடன் கொண்டு வந்திருப்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கண்டித்தும் மேலும் பல்வேறு தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இவற்றை திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் NR இளங்கோ ஒருங்கிணைத்து இந்த மாநாடு என்பது பொது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.